like a Hellcat. OnePlus 8 launching October 14 அட வேற லெவல் மேட்டரா இருக்குது. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, Mi10T Pro 108 MB கேமரா 8K ரெக்கார்டுப்பா 8K. நீங்க 108 மெகாபிக்சல் கேமரா வச்சுக்கோங்க, 8K ரெக்கார்ட் வச்சுக்கோங்க. ஆனா எங்கிட்ட இருக்கிறது ஆக்சிஜன். ஓ எஸ், ஓ எஸ், ஓ எஸ். ஹாய் லைவ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் கப் அடிக்கிறது எப்படி மும்பை இந்தியன்ஸ்னால தடுக்க முடியாதோ ஏதோ ட்ரை பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி OnePlus 8 அப்படிங்கிற இந்த மொபைலை டவுன் பண்ணணும் அப்படிங்கறக்க Xiaomi என்னெல்லாமோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 108 மெகாபிக்சல் கேமரா எதுவுமே கொடுத்துட்டாங்க, அதுதான் மறுபடியும் கொடுக்குறாங்க. 8K வீடியோ ரெக்கார்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வித்தியாசமா பண்றாங்க. சோ இந்த Mi10T, Mi10T Pro, Mi10T Liteன்னு சொல்லிட்டு 3 மொபைலை லான்ச் பண்ண போறாங்க. OnePlus 8 லான்ச் ஆக அடுத்த நாள். சோ இந்த மொபைல்ஸ் எல்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, உண்மையிலே ஒர்த் யாருக்கெல்லாம் இந்த மொபைல் செட் ஆகும் சொல்லிட்டு டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய ஃபன் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசில பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க நம்மளோட FT ஃபேமிலி, ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப், நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, கூட ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் இந்த நோட்டிபிகேஷன் கரெக்டா வருமாப்பா. சோ அதை பண்ணி விட்டுருங்க. சோ அது மட்டும் இல்லாம நம்மளோட FT ஃபேமிலியோட எப்பவுமே நம்ம ஒரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம். சோ கொரோனா வைரஸ் தான். சோ தயவு செஞ்சு சேஃபா இருங்க. 5700, 300, 500 அப்படியே போய்கிட்டே இருக்குது. 5000க்கு கீழே போக மாட்டேங்குது. சோ தயவு செஞ்சு சேஃபா இருங்க. என்னோட FT ஃபேமிலி ஒவ்வொருத்தரும் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். சானிடைசர் மாஸ்க் எல்லாம் யூஸ் பண்ணுங்க, சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா Flipkartல 15ஆம் தேதி வந்து Mi10T சீரிஸ் நாங்க வந்து லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னென்ன மாடல்ஸ் அப்படிங்கறது சொல்லல. சோ குளோபல்ல பார்த்தோம்னா ஜஸ்ட் வெறும் 3 மொபைல் தான், வெறும் 3 மொபைல் தான். Mi10T, Mi10T Pro, Mi10T Liteன்னு சொல்லிட்டு 3 மொபைல் இருக்கு. மூணுமே 5G enabled. சோ இந்த 3 மொபைல நம்ம இந்த Mi10T and Mi10T Pro அப்படிங்கிற இந்த 2 மொபைலோட ஸ்பெக்ஸ் தான் பார்க்கறோம். சோ பேசிக்கா பார்த்தோம்னா 6.67 இன்ச் கொண்ட ஒரு Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்துதான் வந்திருக்கும். பட் AMOLED இல்ல, நமக்கு பிடிச்ச ஆம்லெட்டை கொடுக்க விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் எனக்கும் இருக்குது. இருங்கடா அவங்கள வச்சுக்கிட்டு Xiaomi, இருங்க. சோ எப்பவும் பண்ற மாதிரி அதே பழைய தந்திரத்தை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன தந்திரமோ என்ன மந்திரமோ. சோ அதாங்க, AMOLED கொடுத்தா ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்க மாட்டாங்க, ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தா AMOLED கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, காஸ்ட் கட்டிங்ல. சோ டிஸ்பிளே பார்க்கும்போது கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஏன்னா 144 Hz அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது மட்டும் இல்லாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேற டெக்னாலஜி வேற யூஸ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா நார்மலா நம்ம வந்து ஒரு 60 Hz யூஸ் பண்றோம், 90 Hz 120 Hz யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம அந்த மேனுவல் செட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்க யூஸ் பண்ணிக்கிறதுனால அதுவே தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கும். சோ இப்போ நீங்க கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னா அது 144 Hz அது சேஞ்ச் பண்ணிக்கும். நார்மல் யூசேஜ் பண்றீங்க அப்படின்னா 60 இல்லைன்னா 90 யூஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் உண்மையை சொல்ல போகணும் அப்படின்னா 60ல கிடந்து முக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். சோ இந்த ரிஃப்ரெஷ் ரேட் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொண்ட இந்த IPS LCD டிஸ்ப்ளே ரெண்டு மொபைலுமே சேம் தான். Mi10T க்கு சேம் தான், Mi10T Pro க்கு சேம் தான். பட் இருந்தாலும் இங்க வந்து இந்த பேனலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அது வந்து சேஃப் கார்ட் பண்ற மாதிரி கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 லேயர் ப்ரொடக்ஷன் இது. சோ நார்மலான Gorilla Glass 5 வெர்ஷனை விட இது கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கும். பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னதான் கார்னிங் Gorilla Glass 5 இருந்தாலுமே ஒரு லெவல்ல இருந்து கீழே போட்டா சில்லியா ஆயிரும். அண்ட் நீங்க பேக்ல பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் பேக் தான். சோ அங்கேயும் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ இருந்தாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பென்சஸ் எல்லாம் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். சோ அதை தவிர்த்து நார்மலா இந்த மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9.3 mm இருக்கு. ரெண்டு மொபைலுமே ஒரே திக்னஸ் தான். பட் வெயிட்னு பார்க்கும்போது தான் Mi10T வந்து 216 கிராம் இருக்கு, Mi10T Pro எடுத்துட்டு அப்படின்னா 218 கிராம் இருக்கு. சோ அது எதனால 2 கிராம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கறத வீடியோட எல்லாரும் சொல்றேன். சோ ஸ்கிப் பண்ணப்ப கடைசியில பாருங்க, ஓகேவா? சோ நார்மலா இதோட பில்ட் டிஸ்பிளே எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஒரு 80 மார்க் போடலாம். நீங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு மொபைலுமே சேம் தான். Mi10T க்கும் சேம் தான், Mi10T Pro க்கும் சேம் தான். Snapdragon 865 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது, ரேட் அந்த அளவுக்கு தூக்கி வச்சிருக்காங்களா, வேற எப்படி நம்ம குறை சொல்ல முடியும்? சோ ரேட் அந்த தான் இருக்குது. சோ அது மட்டும் இல்லாம இந்த Snapdragon 865 ப்ராசஸர் அப்படிங்கும்போது 5G எனபிளோட கிடைக்குது. இப்போதான் ரீசன் நம்மளோட தலைவர் அம்பானி அவர்கள் வந்து இருந்துகிட்டு நாங்க வந்து 5G கொஞ்ச நாள்லயே கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கூட இப்போ ஒரு 4000 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு போனு, அதுக்கப்புறம் 5G எனபிள்டு மொபைல்லேயே ஒரு 5000 ரூபாய் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. 5G மொபைல் 5000க்கு பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாசிபிள் தான். சோ 4G மொபைல் 1000 ரூபாய் கிடைக்கும் போது 5G மொபைல் 4000 ரூபாய் கிடைக்காதா, 4000 5000 ரூபாய் கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். சோ அதான் அவங்களோட மாஸ்டர் பிளானா இருக்கும். சோ ஓகே, சோ இந்த Snapdragon 860 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெண்ணெய் விட்டுற மாதிரி நீங்க ஹெட்ஷாட் போடலாம். அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸா இருக்கும். கூட இந்த 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கூட அந்த கோம்போ வேற. சோ கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். சோ இதை இன்னுமே பெர்ஃபார்மன்ஸ் தூக்கி விடணும் அப்படிங்கறதுக்காக Adreno 650 GPU கொடுத்திருக்காங்க.
ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும், தாறுமாறா இருக்கும். பட் பிரைசிங் தான் உண்மையிலே அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ்லாம் கிடைக்கும் நமக்கு. ஸோ கேமிங்காக நீங்க வந்து நல்ல மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ஒரு மொபைல் வாங்கணும், கேமிங்காக வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் நீங்க கன்ஃபார்மா கன்சிடர் பண்ணலாம். வேற லெவலில் இருக்கும். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் சரி, டேவிட் யூஸ் இருந்தாலும் சரி, உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ப்ராசர். ஏன்னா நான் யூஸ் பண்ணிருக்க 855 ப்ராசர் Adreno 640 எனக்குமே 7 மாசம் ஆகி சூப்பரா இருக்கு. ஸோ இது வந்து 865 ப்ராசஸர் Adreno 650 வேற. ஸோ கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது Mi10T-க்கும் Mi10T Pro-க்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வருது. ரெண்டுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான், இருந்தாலுமே பிரைமரி சென்சாரும் பிரைமரி கேமரா இங்க ரெண்டுக்குமே சேஞ்ச் ஆகுது. Mi10T-ல பார்த்தோம் அப்படின்னா 64 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க வித் சோனி சென்சார். பட் அதே Mi10T Pro எடுத்துட்டோம் அப்படின்னா 108 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க வித் சாம்சங் HMX சென்சார் கொடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம செகண்டரியா இருக்கிற இந்த வைட் ஆங்கிள் சென்சார், மேக்ரோ சென்சார்லாம் பார்த்தோம்னா ரெண்டுக்குமே சேம் தான். 30 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கூட வந்துட்டு 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்திருக்காங்க. பட் நீங்க நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூல்ல என்ன ஒரு கருப்பு ஆடு, என்ன ஒரு கேமரா இருக்கிற மாதிரியே தோணும். ஆஹா நான் கண்டுபிடிச்சேன் பாத்தியா அப்படி நீங்க சந்தோஷப்படலாம், நான் சந்தோஷப்படேன். பட் ஓகே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கேமரா கிடையாது, ஒரு ஆம்பியன்ட் லைட் சென்சார். ஓகேவா, அதை ஏன்டா அங்க கொண்டு வச்சிருக்காங்க அது எனக்கே தெரியல. பேக் கேமரா மூலமா நம்மளால 8K வீடியோ எடுக்க முடியும். சோ 8K 24/30 ஃப்ரேம்ஸ் நம்மளால FPS வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியும். சோ 8K அப்படிங்கும்போது கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் பியூரான 8K அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. எல்லா மொபைலுமே 4K அப்படின்னா பியூர் 4K நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே 8K அப்படிங்கும்போது நார்மலா மொபைல் எடுக்கிற 4K விட பெட்டரா தான் இருக்கும். சோ 8K பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ எடுக்கிற நீங்க வந்து மொபைல் வாங்கணும், இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு போட்டோஸ் கேப்சரிங்கான ஒரு நல்ல ஒரு டிவைஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த மொபைல் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மொபைலை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொபைல் பிராண்ட்ஸ் பண்ற மாதிரி இவங்க நிறைய போட்டோஸ் போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்க்க தான் முடியும். பட் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது வேற மாதிரி வரும். சோ அது எந்த மாதிரி நமக்கு தெரியும். இந்த டைலாக் நான் போன வீடியோல சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சோ அப்படி நம்ம ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னா ஒரு 20 மெகாபிக்சலுக்கான பஞ்ச் ஹோல் சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ அது என்ன பஞ்ச் ஹோல் கேமரா இருந்தாலும் சரி நம்ம சைடுல சொல்லணும் அப்படின்னா பெண்கள் நெத்தில இருக்கும் அதே பொட்டு தான். சோ அங்க அந்த 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரண்ட்ல வந்து 4K 8K எல்லாம் சப்போர்ட் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் நார்மலா ஒரு 1080 30 ஃப்ரேம்ஸ் நம்ம எடுக்க முடியும். சோ நார்மலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 90 மார்க் போடலாம். நீங்க வந்து கேமரால வர நீங்க நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். சோ நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரு நிமிஷம், Mi10T-க்கும் Mi10T Pro-க்கும் 2 கிராம் வெயிட்ல வித்தியாசமா இருக்கு. சோ அது எதுக்கு அப்படின்னா இடையில வீடியோட இடையில சொல்றேன் அப்படின்னு சொல்லிருந்தேன். எதனால அப்படின்னா நான் திங்க் பண்றதா ஓகேவா இது. சோ Mi10T-ல வந்து 61 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. Mi10T Pro எடுத்தோம்னா 108 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு அது பெரிய கேமரா இருக்கனால 2 கிராம் இன்க்ரீஸ் ஆகுமோ. அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ரெண்டு மொபைலோட பேட்டரி கெபாசிட்டியுமே சேம் தான், 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்றதுக்காக 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் நமக்கு பாக்ஸ்ல கொடுப்பாங்க. சோ 33 வாட்ஸ்லாம் வந்து 15,000 ரூபாய்க்குள்ளே பார்த்தாச்சு. சோ அதை இங்க கொடுக்குறாங்க. 50,000 மொபைல்னா ஒரு 65 வாட்ஸா கொடுத்துருக்கலாம். பட் ஓகே கொடுத்துருக்காங்கப்பா, ஓகே அதை கொடுத்ததே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 5000 mAh அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா தாங்கும். பட் 144 Hz நம்ம யூஸ் பண்ணும்போது தாங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியக்குறி தான். பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லலாம், டீசெண்டா இருக்கு பேட்டரி கெபாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எல்லாமே. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் வேரியன்ஸ் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா Mi10T வந்து பேஸ் வந்து 6GB 128GB அண்ட் 8GB 128GB வரும். அது மட்டும் இல்லாம Mi10T Pro எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே பேஸ் வந்து 8GB 128GB இன்டர்னல் அண்ட் 8GB 256GB இன்டர்னல் வரும். இந்த மாதிரி தான் குளோபலா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்தியாவுக்கு வரதுக்கான 6GB கொண்டு வர நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 5G எனபிள்டு ஸ்னாப்டிராகன் 865 ப்ராசர், Adreno 650, 144 Hz refresh rate கொண்ட ஒரு டிஸ்பிளே. கண்டிப்பா Mi10T Pro வந்து ஒரு 50,000 52,000 கொண்டு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம Mi10T எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 45,000 ரூபாய்க்குள்ள கொண்டு கண்டிப்பா வச்சிருவாங்க. இது கூட Mi10T லைட் வேற இருக்கு. ஸோ Mi10T லைட்டோட போட்டோ பாத்தீங்க அப்படின்னா போக்கோ X3 காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும். பட் இங்க ஒரு டவுட் என்னன்னா போக்கோ X3 Mi10T லைட் காப்பி அடிச்சாங்களா இல்ல Mi10T லைட் போக்கோ X3 காப்பி அடிச்சாங்களா அப்படிங்கறது எனக்கு தெரியல. சோ இந்த ஆண்டவருக்கு தான் தெரியும். ஃபைனலா இந்த மொபைல் யாருக்கு செட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேமராஸ், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டி நீங்க எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது இல்லாம கேம்ஸ் பண்றீங்க, ஒரு ஆல்ரவுண்ட் மொபைல் வேணும், ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணாங்க நீங்க ரெடியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா போல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா இந்த மொபைல் ஒர்த் தான். ஓகேவா. சோ ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் சொல்றேன். 850 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், Adreno 640 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். சோ அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோ கன்ஃபார்மா இது ஒர்த் தான். சோ நீங்க வந்து உங்களுக்கு காசு நிறைய இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கன்ஃபார்மா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணா ஒரு ஆசை இருக்குனாலுமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். 5G எனபிள்டோட கிடைக்குது. சோ கன்ஃபார்மா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சோ இன்னைக்கு வீடியோல தான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நீங்களும் நம்ம FT ஃபேமிலி
ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப். நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி எப்படியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே அந்த ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் அந்த நோட்டிபிகேஷன் வருமா. சோ அது மட்டும் இல்லாம நீங்க அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம். டான் அது மட்டும் இல்லாம நானும் நிறைய மொக்க போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சோ இன்னைக்கு வீடியோல தான் வேற என்ன டாபிக்ல என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட் ரீட் பண்ணி கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே ரீப்ளை பண்ணுவேன். ஓகே, சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ see you next video. Till உங்களை இந்த வீடியோ உங்கள் நிவின் சிவரடா. பை.